ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/12/2024 கேரளா லாட்டரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்ரீசக்தி லாட்டரியில் SS 445வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே சொல்கிற ஒரு டயலாக் தான். இந்த டயலாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. மந்த் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அடுத்த நாள் ட்ரான்னா, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/12/2024 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க பேஸ் பண்ணி இதை சொல்லலாம். 81 94 97 45 அடிச்சிருக்காங்க. 745 இந்த 745 நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா 445 ட்ரான் நம்பராக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120வது குழுக்கள் எஃப்எஃப், அதாவது 50/50 லாட்டரியில் 120வது குழுக்கள். ஸோ அப்போ இந்த நம்பரை பேஸ் பண்ணி அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன கெஸ் கொடுத்தோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 745 அடிச்சிருக்காங்க. இந்த 745 படி நம்ம என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு நம்பளே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அவுட் முடிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வின்வின் லாட்ரியில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 745 அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 7 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற நம்பர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண விட்டாச்சு. 5ம் 4 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் கொண்டு வரவே இல்லை. ஸோ ஓவராலாகவே சொதப்பி தான் இருக்குது. இருந்தாலும் 7 மட்டும் வந்து நல்லா அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7, இங்கேயும் ஏ போர்டில் 7, 766. 7ஓட டாமினேஷன் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 எல்லா இடத்துலையுமே நம்ம பாஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 இல்லாத நம்பர் எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கேரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் அழகாகவே தட்டி தூக்கியிருக்கோம், நம்ம எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். ஆனால் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஓ 5ஓ நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் நான் சொன்ன கனெக்ஷன் நம்பர். நீங்கள் எல்லா நம்பரையுமே கொடுக்குறீங்க அப்படின்னா அடிக்கிற நம்பர் கண்டிப்பாக நண்பர்களே 0 to 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் அடிக்கும். ஸோ இந்த நம்பருக்குள்ள கால்குலேஷன் வந்ததுன்னா ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கனெக்ஷன் நம்பரும் சேர்த்து இதில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 யூஸ் பண்ணியிருப்பேன், 5 யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கனெக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இதை விட நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒரு கேரண்டி நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஜெகநாதன் வந்து பார்த்தீங்க ஜெகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்கார். 7ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக போர்டில் பாஸ் பண்ணி கூட 7 4 5 45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அழகாகவே 745க்கு 45 பிசி டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஜெகந்தன். உண்மையாலே சூப்பர் ஜெகந்தன், ரொம்பவே நன்றி நண்பா. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு, கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். விக்கி வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 52 65 கொடுத்துருக்காருங்க. 5 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக அடிச்சு கொடுத்துருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கொடுத்துருந்தாருனாக்கா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பி போர்டில் அழகாக தட்டி தூக்கியிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி மருதாச்சலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 சூப்பராக அழகாக. அதே மாதிரி 45 சி போர்டில் 5 விண்ணடிச்சு கொடுத்துருக்கிறார். 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 7 காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காருங்க. சி டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையாக சூப்பர் மருதாச்சலம், தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா 4 பி போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. எம்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பி போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 4 7ஓட காம்பினேஷனும் சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையாலே சூப்பர் தாங்க. முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். ராஜா கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பறவை சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல்னாலுமே 4 7ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. 7ம் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ரொம்பவே நன்றி நண்பர்களே. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரும் 5ஓட காம்பினேஷன் 7ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சூப்பர். முருகானந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக. அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 7 யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர் தான்.
ஆர் அன்பரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சூப்பர் தான். விஜயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 5 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். கோகுல்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 7ம் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் வின் ஆயிருக்கு. ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க. உண்மையில 576 574 இருந்தால் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருந்திருக்கும். சூப்பர் தான். ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல். அவரும் 7-4 வந்து பிசி நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. உண்மையிலே சூப்பர். ஆல் போர்டில் 7ம் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அருமையான கமெண்ட், சூப்பர் தாங்க. அடுத்து பி தோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். சஞ்சய்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர். கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-4 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. 7-4 5 இருந்தால் 100% அடிச்சிருக்கும். இருந்தாலும் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி ஏற்காடு வேறு லெவல். முன்னால் பாண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்குது. சி வந்து கேரண்டி சொல்லியிருந்தார். சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆகிருக்கு. கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே தேங்க்ஸ் நண்பா. அடுத்து கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-4 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. வெரி குட், சூப்பர். உண்மையாலுமே ரொம்ப நன்றி நண்பா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-4-5ங்கிற நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பர். ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 PM வீடியோவில் எல்லாத்தோட கமெண்ட் வரணும்னா 12 PM வீடியோ பாருங்கள். அதில் எல்லா கமெண்ட்டும் வரும். மறக்காமல் 12 PM வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் கிருஷ்ணன் டெலிவிஷன்ஸ்லேயே வரும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு மறக்காமல் ஆதரவு கொடுத்துருங்க. அப்படின்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பரில் இன்றைக்கி என்ன வரும், அதாவது ஸ்ரீசக்தியில் என்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-1 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 0-2 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2-5 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பரில் உங்களோட கால்குலேஷனில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது பவர் நம்பரில் 0க்கும் 8க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பர் ஒரு ஃபோக்கஸில் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். நம்ம இதெல்லாம் எப்படி காம்பினேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம், இது கூட கனெக்ஷன் நம்பர் நம்ம எப்படி கொடுக்குறோம், அந்த கனெக்ஷன் நம்பர்லேருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கனெக்ஷன் நம்பரில் போர்டில் இல்லாத நம்பர் 4 நம்பர் நமக்கு இருக்குது. 3, 4, 6, 9 போர்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பரில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ். இந்த மிக்சிங் நம்பர்ஸில் ஏபிசி மிக்சிங் நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி முழுக்க என்னோட கால்குலேஷனில் வந்திருக்க நம்பர் 702, 125, 210, 572, 020, 158, 807, 346, 934, 968 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் போர்ட், அதாவது கனெக்ஷன் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கனெக்ஷன் நம்பர் மிக்சிங். மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஒரு 7 நம்பர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம போர்டிலேருந்து டேரெக்டாக நம்ம எடுத்த நம்பர். ஸோ இதில் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மறக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன 3 டிஜிட் நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது நண்பர்கள் பயன்படுத்துவாங்க. மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210ங்கிற நம்பர் என்னோட பெஸ்ட் சாய்ஸை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 7 வந்தால் ரிப்பீட்டடாக 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ். 7 வந்து வேணால் போர்டு எந்த பக்கம் வேணாலும் மாறி வரலாம். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 4 வச்சுருக்கனால இன்றைக்கி 5 வச்சு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 572 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 702 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர், உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2 டபுள்ஸில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால டபுள்ஸ் நம்பர் கொடுக்குறோம், ஒரு 2. ஸோ 2 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம்.
அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 220 428 522ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் வந்திருக்க பவர் நம்பர். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த பவர் நம்பர் வந்ததுன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க மறக்காமல். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பவர் நம்பர் வருதோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் படி இன்றைக்கி தேதி 10/12/2024 படி வந்து பார்த்திங்கன்னா 10/3 10வது தேதி 3வது வருஷத்தோட கூட்டுத்தொகை 3 இருக்குது. அதனால் 10/3 கொடுத்துருக்கோம் 103. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 927ங்கிற ஒரு நம்பர் 813ங்கிற நம்பர் ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். 3/1 மாதத்தோட தேதி இது வந்து டேட்டோட கூட்டுத்தொகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தோட கூட்டுத்தொகை 813 ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் வந்ததுன்னு சொன்னால் இந்த நம்பர் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது என்னோட கால்குலேஷனில் கொடுத்த நம்பர் மூணுமே நல்ல இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இருந்தாலும் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கனாக்க என்னோட கால்குலேஷன்லேருந்து எடுத்து செலக்ட் பண்ணி கொடுக்குற நம்பர். கேலண்டர் கெஸ் படி உங்களுக்கு என்ன நம்பர் செலக்ட் ஆகுதோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வந்தால் அந்த நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிபிசிஏசி நம்பர் கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்க நம்ம கேரண்டி 70 12 15 96 34 72 25 68 22 83 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் டபுள்ஸ் நம்பர் சூஸ் பண்ணோன்னா 2ங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 வந்து 7 2ஓட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி 8 3க்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பர்களே. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். அடுத்ததில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த கேரண்டி நம்பர் கண்டிப்பாக நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்தினா யாராவது ஒருத்தருக்கு பயன்படும். மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.